முல்லை எங்கே போகணும்? பக்கத்தில் தான் சார், பஸ் ஸ்டாப்புக்கு. வாங்க, நான் ட்ராப் பண்ணுறேன். ஐயோ, உங்களுக்கே சார் சிரமம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க உட்காருங்க ப்ளீஸ், வாங்க. உங்கள் வீடு எங்கே? 3 ஸ்டாப் சார். அப்போது உங்களை வீட்டிலே விட்டுறேன்னு. தேவையில்லாமல் உங்களுக்கே சார் சிரமம், நான் பார்த்துக்கிறேன். சேச்சா, சிரமம்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக பேசணும். சொல்லுங்கள் சார். இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கே வந்துடுறேன். நான் உங்கள் கூட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ஜாப்புக்கு வந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து உங்களை பார்க்குறேன். ஆரம்பத்தில் எனக்கு எதுவும் தோணலை. போக போக உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆஃபீஸில் எவ்வளோ பேர் வாலண்டரியாக வந்தாலும் எனக்கு என்னவோ விருப்பம் இல்லை. என்னவோ தெரியல, உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு. அதான் உங்கள் ஃபீலிங் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்றேன். எதுவாக இருந்தாலும் ஃப்ராங்காக சொல்லுங்கள். கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க சார். இங்கே தான் சார் என் வீடு, அதான் நிப்பாட்ட சொன்னேன். ஓ, யோசிங்க. ஜஸ்ட் ஒன் டைம், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். எனக்கு உங்கள் ஃபீலிங்ஸ் புரியுது. இது சரியும் தப்பு அரேஞ்ச் பண்ண விரும்பலை. அது ஊர் உலகத்தில் நடக்காத விஷயமும் இல்லை. அதுக்காக நீங்கள் கூப்பிட்டதும் சரின்னு சொல்லிட்டு வர வேண்டிய அவசியமும் இல்லை. என்ன பண்ணுறது, நீங்கள் என் பாஸ். ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், இல்லாட்டி வேலையை விட்டு தூக்கிடுவீங்க. சேச்சா, அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு ஒன்று புரியலை. அது எப்படி? நான் யார், என்ன, என் சிச்சுவேஷன் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் இது மட்டும் வேணுங்கிறீங்க. அதுவும் ஒய்ஃபு, குழந்தைன்னு ஒரு ஃபேமிலி இருந்தும். ஒருத்தர்கிட்ட எதையும் கேட்குறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. என் ஊர் சிவகங்கை பக்கம் ஒரு கிராமம். ஊர்லேயே எங்கள் குடும்பம் தான் பெருசு. ஏதாவது பிரச்சனைன்னா எங்கள் அப்பா கிட்ட தான் வருவாங்க. இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்க பொண்ணுங்களுக்கு எப்போவும் தான் நினச்சதை பண்ணுற வாய்ப்பு கிடைக்காது. பெற்றவங்களுக்கு எதிராக என்ன ஆசைப்பட்டாலும் அது வெறும் ஆசையாக மட்டுமே போயிடும். அந்த ஊரில் அதிகம் படித்ததே நான் தான். 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுவே அதிகம்னு நினச்சி நிறுத்திட்டாங்க. அவங்களுக்கு அறிவை விட ஜாதி மதம் தான் பெருசு. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. மணிகண்டன் அப்படி அடைஞ்சு போயிருந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம்னா அது அவன் தான். 2 பேரும் கண்மூடித்தனமாக லவ் பண்ணும். வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரிஞ்சும் கூட. கொலை பண்ண கூட ஏற்றுப்பாங்க, ஆனால் லவ் பண்ண ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் லவ்ங்கிறது ஒரு தப்பான விஷயம். அது என் அறிவுக்கு தெரிஞ்சுது, ஆனால் மனசுக்கு தெரியல. விஷயம் ஒரு நாள் வீட்டுக்கு தெரிஞ்சுது. அவன் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு மனசு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் யார் என்ன சொன்னாலும் புத்தி குறைக்காதே. காதல் ஆசை உண்மையை மறக்க வச்சிருச்சு. ஏன் என்னையும் மறக்க வச்சிருச்சு. ஆமாம், வீட்டுக்கு தெரியாமல் ஓடி வந்துட்டோம். திரும்ப போனால் கண்டிப்பாக கொண்டுடுவாங்கன்னு தெரிஞ்சும் இவனை மட்டுமே நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். முதலாக எங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்து வேலை பார்த்ததில்ல குமரனும் ஒருத்தன். என்ன வேலை பார்த்தாங்க கூட தெரியாது, கேட்டதும் இல்லை. வீட்டை விட்டு வந்துட்டோன்ற கவலையே இல்லாமல் இருந்தது 2 பேரும் சேரும்போது. அப்போ தான் அவன் கூட வேலை பார்த்த நாதன் அறிமுகம் ஆனாங்க. அப்புறம் பக்கத்தில் குடியிருந்த ராணியும் ஃப்ரெண்ட் ஆனா. இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயத்துலையும் எனக்கு ஆறுதலாக இருந்தது அவள் தான். இப்படியே வருஷம் போச்சு. ஒரு குழந்தையும் பிறந்து ஸ்கூலுக்கு போகிற வயசு வந்துச்சு. எனக்கு லைஃப்பில் கிடைக்காத எல்லா விஷயமும் என் குழந்தைக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். குமரனும் எங்களை எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டான். எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக தான் இருந்தோம். நல்லா இருந்தவன் திடீர்னு கொஞ்ச நாளாக எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட ஆரம்பித்தான். எனக்கு ஒன்றுமே புரியலை. நெருங்கி நெருங்கி போனாலும் விலகி விலகி போனான். என்ன ஏதுன்னு புரியாமல் மனசுக்குள்ளே ஒரே போராட்டம். கேட்கவும் முடியலை. ஹலோ, என்னடி டைம் ஆயிடுச்சு, இன்னும் வரலையே. அதான். டைம் ஆயிடுச்சுன்னா என்ன உடனே வந்துடணுமா? நாளைக்கு தீபாவளி, குழந்தை புது ட்ரெஸ் எடுக்கணும்னு கேட்குறா. குழந்தை பூ துணி கேட்டா உடனே வாங்கி கொடுத்துட முடியுமா? காசு வேணாம். எப்போ பார்த்தாலும் அது வேணும் இது வேணும் நையின்ட்டு. உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்பேன்? போய் உங்க அப்பா அம்மாட்ட கேள்றி.
எதையாவது சொல்லி கொடைஞ்சிக்கிட்டே இருக்கிறது. வெயிட்டி போன முதல்ல. ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. சொல்லுமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கோண்ணா. மணி நேற்று வீட்டுக்கு வரல, ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்பயும் வரல. உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணனா? இல்லையேம்மா, அவன் நேற்று வேலைக்கே வரலையே. நான் ஃபோன் பண்ணும்போது கூட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தாம்மா இருந்தது. நானே உங்ககிட்ட கேட்கலாம் இருந்தேன். நீ கேட்குறியம்மா? சரி, நான் ஃபோன் பண்ணால் சொல்கிறீங்களா? சரிம்மா, கண்டிப்பாக சொல்கிறேன். லைஃப்பில் திரும்பி போய் சரி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு அன்றைக்கி தோணுச்சு. எதிர்காலத்தை நினச்சி உள்ளுக்குள்ள ஒரு பயம். அவன் எங்கே போனால் என்ன ஆனால் ஒன்றுமே புரியலை. ஆனால் திரும்ப வருவாங்கிற நம்பிக்கையில் வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பித்தேன். அப்படி இருந்த நேரத்தில் ராணி தான் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டா. இப்படி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கைன்னு நினச்சி கஷ்டத்தை சமாளிக்க ஏதேதோ கிடைக்கிற வேலைக்கு போனால் போகிற இடத்துல சில ஆம்பளைங்க பார்க்குற பார்வையும் நடந்துக்கிற விதமும் எதிர்காலத்து மேலே இருந்த பயத்தை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. எப்படிண்ணா இருக்கீங்க? இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? இருக்கேண்ணா, கிடைக்கிற வேலைக்கு போயிட்டுருக்கேன். பிள்ளைக்காக தான். இங்கேருந்து கஷ்டப்படுறதுக்கு ஏம்மா ஊருக்கே போகக்கூடாது? எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் போவேன்? நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். இந்நேரம் நான் செத்துட்டு தான் நினச்சி காரியம் பண்ணியிருப்பாங்க. வாழ்வோ சாவோ, இனி எதாக இருந்தாலும் நான் தான். சரி, மணி எதுவும் ஃபோன் பண்ணானா? பிள்ளை வேற கேட்டுகிட்டே இருக்கா. ஏதோ சொல்லி சமாளிச்சிட்ருக்கேன். உன்னை ஏமாத்திட்டாமா அவன்? நேத்தம்மா எனக்கே தெரியும். எதாத்தம்மா பேசிட்டு இருக்கும்போது கூட வேலை செய்கிறவன் சொன்னான். ஏதோ ஒரு பொண்ணு கூட பழக்கம்மா அவன் கூட ஓடி போயிட்டானாம்மா. எங்கே இருக்கான்னு கூட யாருக்குமே தெரியல. சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. சொல்லாமலும் இருக்க முடியல. நீ வேற அவனை நம்பி காத்துக்கிட்டு இருக்க. அதான் திருட்டு புறம்போக்கு. அவன் மேலே எனக்கு அப்போவே சந்தேகம். அவன் பார்வையே சரியில்லை. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கிறதா நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி அழுகுற? உன்னை விட்டு போனதுக்கு அவன் தான் ஒரு நாள் கதற போகிறான். இப்படி அழுகுறதை நிறுத்திட்டு நான் சொல்கிறத கேளு. இந்த ஆம்பளைங்களே இப்படி தான். சுகம் இருக்கிற வரைக்கும் சுற்றி சுற்றி வருவானுங்க. அவனுங்க தேவை முடிஞ்சதும் வேறொரு புள்ளைய தேட ஆரம்பிச்சிடுவானுங்க. பெற்றவங்க துணை இல்லாமல் ஒருத்தனை நம்பி வர்றவளுக்கு இப்படி நடக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்காக உன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. உனக்காக இல்லைனாலும் உன் பிள்ளைக்காக நீ வாழ்ந்து தான் ஆகணும். ஆம்பளை துணை இல்லாத பொம்பளை எங்கே போனாலும் எப்படி இருந்தாலும் கண்டவன் கை வைக்க தான் ஆசைப்படுவான். சும்மா இப்படி அழுவுறதை நிறுத்திட்டு நான் சொன்னது நல்லா யோசிச்சு பாரு. நீ சாகும்போது எவனும் நீ நல்லவனு முத்திர குத்த போகிறதில்ல, பத்தினின்னு சில வைக்க போகிறதும் இல்லை. நீ வாழும்போது நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்தியா, நினச்சதை பண்ணியா, அவ்வளோதான். ஆரம்பத்தில் நாமெல்லாம் இப்படின்னு கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் நீயே தேடி போவ. மான மரியாதையெல்லாம் பார்த்தா இங்கே வாழ முடியாது. இந்த பாரு, கடைசியாக ஒன்று சொல்கிறேன். இந்த உலகத்தில் வாழணுன்னா பணம் வேணும். அந்த பணம் வேணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம். கண்ணை தொடச்சிட்டு நல்லா யோசிச்சு முடிவிடு. நான் வரேன். ஏமா அழுவுறீங்க? அப்பா ஃபோன் பண்ணாரா? எப்போ வருவாரு? அப்பா இனிமே வரமாட்டார்டா. ஏன்? போன இடத்துல அப்பா இறந்துட்டாங்களாம். வேலைக்கு போன இடத்துல நடந்த விஷயங்களும் அவன் எனக்கு பண்ண துரோகமும் ராணி சொன்னதெல்லாம் சரிதான் ஏற்றுக்க வச்சது. எனக்கு அமைஞ்ச வாழ்க்கை அவ்வளோதான். ஆனால் என் பொண்ணு வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாதுன்னு மனசில் பட்டுச்சு. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு தோணுச்சு. அன்புக்கும் அறிவுக்கும் கிடைக்காத மதிப்பு அழகுக்கும் ஆசைக்கும் கிடைக்கும்னு அப்போ புரிஞ்சுது.
ஏங்க என்னங்க ஏதாவது ப்ராப்ளமா? இங்கே சேஃப் தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆரம்பிங்க. பாய். பாய். என் வாழ்க்கை எப்படி போனாலும் நான் ஆசைப்பட்ட மாதிரியே என் பொண்ணை படிக்க வச்சேன். அவள் வளர்றதை பார்க்கும்போது ஆறுதலாக இருந்தது. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. என்னண்ணா இந்த பக்கம்? சும்மா மனசு சரியில்லைம்மா, அதான் இந்த பக்கம் வந்தேன். அது சரி, நீ எப்படி இருக்க? இருக்கேண்ணா. குழந்தை எப்படி இருக்கு? நல்லா இருக்காண்ணா, ஸ்கூலுக்கு போயிருக்கா. அவன் ஏதாவது ஃபோன் பண்ணானா? அவனை எல்லாம் எப்போ மறந்துட்டேண்ணா. இனிமேல் எல்லாம் அவளுக்காக தான். உனக்கு நடந்தது யாருக்குமே நடக்கூடாதுமா. நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கு. சுத்த ஆளா யாரும் துணை இல்லாமல் அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. எந்த உதவினாலும் என்னை தயங்காமல் கேளு. உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கும் பொழுது இந்த அண்ணன் நான் இருக்கேன்னு நினச்சிக்க. ம் சரிண்ணா. சரியா? வரட்டுமா? ம். அவன் கூட வேலை பார்த்தானே, ரொம்ப நல்ல மனுஷன். இன்னுமா அவனை நினைச்சிட்டு இருக்க? சேச்சே, அப்பப்போ அவன் நினப்பு வரும். சந்தோஷமா இருக்கியா? ம், எனக்கு என்ன வேணுன்றது இருக்கு. எனக்கு என் பொண்ணு இருக்கால்ல, அவள் சந்தோஷம்தான் என் சந்தோஷம். அது சரி, வேலையெல்லாம் எப்படி போகுது? ம், அதுக்கு என்ன குறைச்சல், நிற்காமல் போயிட்டுருக்கு. கையில் காசு வச்சுட்டு காஞ்சு போய் சுற்றுறவன் இருக்க வரைக்கும் நமக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி இருப்பான். சிலவங்க பயங்கரமாக ஏமாத்துவனுங்க, நம்ம கூடயே இருந்துட்டு அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு சிரிப்பாக வரும். பொண்டாட்டி ஃபோன் பண்ணால் சில பேர் நடுங்குவானுங்க. நான் தான் சொன்னேன்ல, எல்லாம் அப்படித்தான். மா வா. என்னடி? நீ என்னம்மா வேலை பார்க்குற? ஏன் கேட்குற? சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க. சரி, எனக்கு ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன். பாய். யாருக்காக எது பண்ணாலும் தப்பு இல்லைன்னு நினச்சி இந்த வாழ்க்கையில் இறங்கினேனோ, அவளே ஒரு கேள்வியை கேட்டு பதில் சொல்ல முடியாமல் நிற்கும்போது தான் தோணுச்சு, திரும்பவும் வாழ்க்கையில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம எடுக்கிற சில முடிவுகளும் பண்ணுற சில விஷயங்களும் அதோட விளைவுகளை சந்திக்கும் போது தான் தப்புன்னு தெரியுது. எப்படி இருக்க முடியல? எனக்கு தெரியுது நான் அப்படி பண்ணிடக்கூடாது தான். பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு உணர்ந்துட்டேன் முடியல. இப்போது எனக்கு ஒன்றாட்ட வேறு யாரும் இல்லை. தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை நான் மன்னிச்சு ஏற்றுக்க முடியல. எந்த உரிமையில் வந்த? பொண்டாட்டின்ற உரிமையா? இன்னைக்கு பல பேருக்கு நான் பொண்டாட்டி. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு இது. உனக்காக என்ன காரணம் வேணா வச்சுக்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்பயோ செத்து போயிட்ட. என் பொண்ணும் அதை தான் நம்புறான். நீ செத்தது செத்ததாகவே இருக்கட்டும். நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா இனி வராது. எங்கம்மா போனேன்? சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, சும்மா பார்க்கலான்னு வந்தேன். நானே உங்களை பார்க்கணும்னு நினச்சேன்னு. என்ன விஷயமா?
ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கண்ணா, ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. வேலையா? என்னம்மா படிச்சிருக்க நீ? 10th வரைக்கும் படிச்சிருக்கேண்ணே. நாளைக்கு உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம்மா. காலைல ரெடியாக இரு. சரிண்ணே. வரட்டுமா? ம். அண்ணா, ஆ சொல்லுமா. பொம்பளைன்றனால போகிற இடத்துலலாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நல்ல வேலையாக பாருங்கண்ணே. என் குடும்பத்தில் ஒருத்தி மாதிரிம்மா நீ. உன்னை நான் அப்படி விட்டுருவேனா? நம்பிக்கையா இரு. அவர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டார். அதுக்கப்புறம் என்னோட எல்லா நல்லது கெட்டதுலேயும் அவர் தான் இருந்தார். நானும் என் பொண்ணும் நடந்ததெல்லாம் மறந்து ஒரு புது வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். முல்லை, என்னம்மா குடிமா. தேவையில்லாமல் உங்களுக்கு என்ன கஷ்டம்? இதில் என்னம்மா கஷ்டம்? இது எனக்கு ஒரு சந்தோஷம். அது இல்லைன்னா நீங்கள் வரது போகிறது பார்த்து அக்கம் பக்கத்தில் ஏதாவது சொல்லுவாங்க. அக்கம் பக்கம் இவனுங்களாம் ஏதாவது சொல்லுவாங்கன்னு நீ வருத்தப்படுற. அவனுக்குள்ளே போய் பார்த்தானா அவன் நாரி போய் கிடக்கான். நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அக்கம் பக்கத்தில் இருக்கான் யோசிப்பா நினைக்கிறேன். தேவையெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காம நாங்களாம் இருக்கோன்னு சந்தோஷமா இருமா. மட்டுமா? அதுக்கப்புறம் நானும் என் பொண்ணும் நடந்ததெல்லாம் மறந்து ஒரு புது வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நாள், என்னடி என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க? இப்படியாவது இருக்கேனே, அதுவே பெரிய விஷயம். ஏன்டி இப்படிலாம் சொல்கிற? என்ன பண்ணுறது, வயசில் போட்ட ஆட்டம் இப்படி படுக்க வச்சிருச்சு. அழகு இருக்கிற வரைக்கும் சுற்றி சுற்றி வந்தானுங்க, என்னென்னவோ சொன்னானுங்க. இப்படி நோய் வந்து படுத்ததும் ஒருத்தன் கூட வரலையே. கூடவே இருந்து என் பணத்தில் சாப்பிட்டவன் கூட வரல. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியும், ஆனால் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. சரி அதை விடு, நீ என்ன பண்ணுற? உன் பொண்ணு இப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். பொண்ணும் நல்லா இருக்கா, ஸ்கூலுக்கு போகிறா. அடுத்த தடவை வரும்போது கூட்டிகிட்டு வரேன். நீ பேசி ரொம்ப நாள் ஆச்சு, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, அதான் வந்தேன். நீ சொல்கிறத என்னால் நம்ப முடியல, கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன்னையும் இந்த வாழ்க்கையில் தள்ளி விட்டதை நினச்சி எனக்கு தாண்டி கஷ்டமாக இருக்குது. அப்போ வாழ்ந்த வாழ்க்கை தப்புன்னு இப்போ தான் புரியுது. முடிஞ்சு போனதை பற்றி பேசி என்ன ஆக போகுது? அடுத்தது என்னன்னு யோசிச்சு போக வேண்டியது தான். நீ எதை நினச்சும் கவலைப்படாத, நான் அப்பப்போ வந்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்தானா, திரும்பி வந்தான்னா தயவு செஞ்சு ஏற்றுக்கொடி. நான் வரேன். அடுத்த தடவை வரும்போது பொண்ணையும் கூப்பிட்டு வரேன். நீ உடம்பு பார்த்துக்கோ. அதுதான் நான் அவளை கடைசியாக பார்த்தது. நோய் அதிகமாகி இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் சில கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்கள் கம்பெனியில் ரிசப்ஷனிஸ்டாக ஜாயின் பண்ணேன். முதல்ல உங்களை பார்க்கும்போது ஒரு முதலாளிங்கிற மரியாதை எனக்கு இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு நாள் நீங்கள் என்னை பார்க்குற பார்வையை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சது. இப்படி பல விஷயங்களை கடந்து வந்த எனக்கு நீங்கள் கேட்டது ஒரு சாதாரண விஷயந்தான். திரும்ப அதை பண்ணுறதுக்கு அப்படியே இருந்திருப்பேனே. என்ன தான் நம்ம நல்லவங்களா வாழணும் போராடினாலும் இந்த சமூகம் நம்மளை வாழ விடாதுன்னு உங்களை மாதிரி சில பேரை சந்திக்கும்போது தோணும். அதுக்காக நீங்கள் தப்பானவருன்னு சொல்ல வரல, எங்கள் நிலைமை புரிஞ்சு நடத்துக்கோங்கன்னு கேட்டுக்கிறேன். நான் தப்பாக ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க? நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலை. இதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. முடிஞ்சா நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க. அப்புறம் உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக, பிரதராக நான் இருப்பேன். சில நேரம் எமோஷனலாக எடுக்கிற முடிவும் தப்பாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் எமோஷனலாக இருக்கீங்க. அது எப்படி? ஒரு சோக கதையை சொன்னதும் பட்டுன்னு மனசு மாறிட்டீங்க. ஃப்ரெண்டு பிரதர் அப்படின்னு வேறு மாதிரி யோசிக்கிறீங்க. என்னடா படுக்க வரியான்னு கேட்டவன் திடீர்னு இப்படி பாசமாக பேசுகிறானேன்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது. நம்புறதும் கஷ்டம்தான். நீங்கள் எப்படி உங்கள் பொண்ணு ஒரு கேள்வி கேட்டாங்க அத்தனை வருஷம் பண்ணது தப்புன்னு தூக்கி போட்டுட்டு ஒரே நிமிஷத்தில் வேற வாழ்க்கையை சூஸ் பண்ணீங்களோ, அது மாதிரி தான் இதுவும். சில பேர் பண்ண தப்ப உடனே ரியலைஸ் பண்ணுவாங்க, சில பேர் டைம் எடுத்துக்குவாங்க. நான் உடனே ரியலைஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். என்ன நியாயப்படுத்துறதுக்காக சொல்ல, உணர்ந்ததை சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர்
பணத்துக்காக வேலைக்காகவும் வாலண்டரியாக வந்தும் நான் யார்கிட்டையும் விழலை. என்னவோ தெரியல, உங்ககிட்ட விழுந்துட்டேன். முத தடவை விழுந்ததும் என்னை தூக்கி விட்டுட்டீங்க. ரொம்ப நன்றி. இது எனக்கு ஒரு பெரிய பாடம்னு கூட சொல்லலாம். இனிமே என்னால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. பாதுகாப்பு தான் இருக்கும். நம்பிக்கை இருந்தா நாளைக்கு வேலைக்கு வாங்க. நான் வரேன்.